ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை இங்கிலீஷ் பூஸ்டர். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில எளிமையான வாக்கியங்களை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வாக்கியத்தை பாருங்க. ஒருத்தங்களை காலையில் மீட் பண்ணும்போது எப்படி விஷ் பண்ணுவோம்? காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? குட் மார்னிங். காலை வணக்கம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இது கூட ஒரு விஷயத்த ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இந்த சென்டென்ஸ் மாறும். 2வது வாக்கியத்துல பாருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஹேவ் அ நைஸ் டே. அப்ப நீங்க குட் மார்னிங் சொல்லிட்டு 2வதா இந்த சென்டென்ஸை நீங்க சேர்க்கும்போது இன்னுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு தரும். அப்ப பாருங்க 2வது வாக்கியத்தை, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை எப்படி கேட்கலான்னு பாருங்க. ஹவ் ஆர் யூ? நீங்க எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? அடுத்த வாக்கியத்தை பாருங்க. நான் பிஸியா இருக்கேன் அப்படின்றத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? ஐ எம் பிஸி. நான் பிஸியா இருக்கேன். ஐ எம் பிஸி. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. தயவு செய்து காத்திருங்கள். ப்ளீஸ் வெயிட். தயவு செய்து காத்திருங்கள். ப்ளீஸ் வெயிட். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரி. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரி. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ எம் டயர்ட். நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ எம் டயர்ட். மழை பெய்கிறது. இந்த வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னு பாருங்க. இட்ஸ் ரெய்னிங். மழை பெய்கிறது. இட்ஸ் ரெய்னிங். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் புதுமையா இருக்கும் நான் நம்புறேன். மழை பெய்யுது அப்படின்றத நம்ம ரெய்னிங் அப்படின்னு சொல்லிடுறோம். சாரல் மழை பெய்யுது, சாரல் அடிக்குது. இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க. அந்த பிசு பிசுன்னு தூரிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் ட்ரிஸ்லிங். சாரல் மழை பெய்கிறது, இட்ஸ் ட்ரிஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. இங்கு வாருங்கள். கம் ஹியர். இங்கு வாருங்கள். கம் ஹியர். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. நான் மறந்து விட்டேன். ஐ ஃபர்காட். நான் மறந்து விட்டேன். ஐ ஃபர்காட். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. கவனமாக இருங்கள். பி கேர்ஃபுல். கவனமாக இருங்கள். பி கேர்ஃபுல். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. போகலாம். லெட்ஸ் கோ. போகலாம். லெட்ஸ் கோ. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. தயவு செய்து உதவுங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செய்து உதவுங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். ஐ எம் ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். ஐ எம் ஹாப்பி. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. கவலைப்படாதீர்கள். டோன்ட் வரி. கவலைப்படாதீர்கள். டோன்ட் வரி. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. தூக்கத்திலிருந்து எழுந்திரு. வேக் அப். இங்க ஒரு சில குழப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒருத்தங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல படுக்கையில இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள எழுந்திரு அப்படின்றதுக்கு வேக் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்த வாக்கியத்துல பாருங்க. ஒருத்தங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க, அங்கிருந்து எழுந்திருக்க சொல்லுனா கெட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ ஒருத்தங்க படுக்கையில இருக்காங்க, இல்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தை அவங்க படுத்துக்கிட்டு இருக்கிறவங்களை ஏந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வேக் அப் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதுக்கு பதிலா அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள எழுந்திருக்க சொல்றப்ப கெட் அப் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாமா? எச்சரிக்கையாய் இருங்கள். பி காஷியஸ். எச்சரிக்கையாய் இருங்கள். பி காஷியஸ். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. என்ன மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி. அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாமா? என்னை அழைக்கவும். கால் மீ. என்னை அழைக்கவும். கால் மீ. அடுத்தது பாருங்க. அது சரிப்பா, அது ஓகேப்பா அப்படின்றத எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னு பாருங்க. இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஃபைன். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அதை நிறுத்து. ஸ்டாப் இட். அதை நிறுத்து. ஸ்டாப் இட். அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அதை திறக்கவும். ஓப்பன் இட். அதை திறக்கவும். ஓப்பன் இட்.
அடுத்த வாக்கியத்தை பாருங்க. உட்காருங்கள். இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. சிட் டவுன். உட்காருங்கள். சிட் டவுன். இதை இன்னும் பொலைட்டா சொல்றதுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக் யுவர் சீட். கைண்ட்லி டேக் யுவர் சீட். கைண்ட்லி ஹேவ் அ சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா, அடிஷ்னலா இந்த மாதிரியும் சொல்லலாம். அப்ப பாருங்க, ஒருத்தங்களை உட்கார சொல்றப்ப சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது பேசிக் லெவலா இருக்கும். கொஞ்சம் பொலைட்டா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல கைண்ட்லி டேக் யுவர் சீட் அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் பொலைட்டா. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. எனக்கு உதவுங்கள். ஹெல்ப் மீ. எனக்கு உதவுங்கள். ஹெல்ப் மீ. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அங்கே போ. கோ தேர். அங்கே போ. கோ தேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.